ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஒருமுறை பக்தர் ஒருவர் சாமியாரிடம் சென்று, சாமி, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருவர் மிகவும் நல்லவர், ஆனால் வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்படுறார், அதுக்கு என்ன காரணம் சுவாமி என்று கேட்டார். உடனே சாமியாரும் அந்த பக்தரை பார்த்து, உங்களுக்கு தெரிந்த நபர் யாராவது கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டார். உடனே பக்தரும், ஆமாம் சாமி, என்னுடைய உறவினர் ஒருவர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கார். அப்படியா, அவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கிறதா? உடனே பக்தர், இல்லை சாமி, அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை. என்னங்க எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்றீங்க? அவருக்கு எப்படி கேன்சர் வந்தது? மருத்துவர் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு சாமியார் கேட்டார். மருத்துவரை கேட்டேன் சுவாமி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெனட்டிக்னால கூட கேன்சர் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சாமியார் சிரித்தபடியே, எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அவருக்கு ஜெனட்டிக்னால கேன்சர் வந்ததுன்னு சொல்கிறீங்க. அதே போல் தான் உங்கள் நண்பருக்கும், அவர் முன் பிறவியில் செய்த பாவத்தின் காரணமாக இந்த பிறவியில் அவர் நல்லவராக இருந்தாலும் வாழ்க்கையில் கஷ்டப்படுறார் அப்படின்னு சொன்னார். உடனே பக்தரும் தெளிவடைந்து சாமியாரை கை கூப்பி வணங்கினார்.